வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவில் முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மொத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எனக்கு பிடித்தமான வீடியோ. ஏன்னா நான் கோயிலுக்கு போயிருந்தேன். வாராகி அம்மனை உருவத்தை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை உங்களுக்காக ஒரு பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை எவ்வளோ அலங்கரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இது வாராகி அம்மனே கிடையாது. இது எங்கள் ஊரில் உள்ள சிறுதெய்வ வழிபாட்டில் உள்ள தெய்வம் தான். அவங்களுக்கு வாராகி அம்மன் மாதிரி அழகுபடுத்தியிருந்தாங்க. ஆனால் வாராகி அம்மனை நான் போய் வழிபட்டதே கிடையாது பார்த்துங்க. ஆனால் இந்த உருவத்தை பார்த்த உடனே கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வாராகி அம்மனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த காணொளி. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த வாராகி அம்மன். வாராகி அம்மனுடைய வழிபாடு நம்மளுக்கு பண்டைய காலத்துலேருந்தே இருக்குது. அது மாதிரி பழங்கால தொண்டு தொட்டே நம்மக்கிட்ட வந்து வாராகி அம்மனுடைய வரலாறு பேசப்படுகின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம் முன்னோர்களும் வாராகி அம்மனை வழிபட்டிருக்காங்க. அதுக்கு சான்று தான் இன்னமும் நம்ம பெரியவுடையார் தஞ்சை பெரிய கோவிலில் இன்னமும் வாராகிக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வம் தான் நம்ம வாராகி. இந்த வாராகி எப்படி தோற்றம் அளிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பன்றி முகத்தோடவும் பெண் உடலம் கொண்டு தான் இவங்க இருப்பாங்க. அது மாதிரி 8 கரங்களோடு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடியது அந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துர்க்கையின் வடிவம். துர்க்கை அப்படிங்கிறவங்க நமக்கு தெரியும். பண்டைய காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் துர்க்கையை வந்து போர்க்களத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி துர்க்கைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் படித்தா தெரியும். அதில் ஒன்று தான் நம்ம வாராகி அம்மனும். வெற்றியின் சின்னமாக தான் நம்ம வாராகி அம்மன் இருக்காங்க. எப்பயுமே வெற்றி முகத்தோடு இருக்கக்கூடியது அந்த வாராகி அம்மன். அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாராகி அம்மன் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட வரலாறுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இரத்தபீஷன் அப்படிங்கிறவரை ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு தான் இந்த வாராகினோட உருவம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய சக்தியிலேருந்து பிரித்து தான் சப்த கன்னிமார்கள்னு சொல்லி 9 விதமாக பிரிஞ்சாங்களாம். அதில் 5ஆவதாக தான் இந்த வாராகி அம்மன் வந்தாங்களாம். அப்படிப்பட்ட பெண் சக்தியாக இருக்கக்கூடியது இந்த வாராகி அம்மன். அதே மாதிரி சொல்லுவாங்க, திருமாலுக்கு நிகராக லட்சுமி தான் இந்த வாராகி அம்மனாக அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் துன்பங்களை போக்கக்கூடியவர் இந்த வாராகி அம்மன். அவங்கள நம்ம வழிபட்டு அவங்க நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா வாராகி அம்மன் நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாராகி அம்மன் வீட்டில் வைக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே இல்லைங்க. ஏன்னா தெய்வங்கள் வந்து போட்டாலாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக போட்டாலாம் வைக்கலாம். போட்டு வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். பார்த்துக்கோங்க, பூலாம் போட்டு நமக்கு நிவேதனெல்லாம் படைச்சு கும்பிடலாம். அப்படிப்பட்ட வாராகினுடைய வடிவத்தை பார்த்து தான் எனக்கே உங்களுக்கு இந்த காணொலியை காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வாராகியின் வழிபாடை தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த வாராகி அம்மன் எல்லாரும் எல்லா பொருளும் இன்பமும் கொடுத்து எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் சொல்லி அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் வாம் வாராகி நம. ஓம் இவ்ரும் ஷாம் வாராகி கன்யகாய நம. வாராகியர் அனைவருக்கும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.